வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். வாங்க கதை கேட்டுட்டே தூங்கலாம். நான் ரம்யா. இன்னைக்கு நேர்மை, வாய்ப்பு, நட்புன்னு சகலமும் கலந்த ஒரு அழகான கதையத்தான் கேட்க போறீங்க. முன்னொரு காலத்துல பண்ணைப்புறம்ங்கிற கிராமத்துல தங்கப்பன்னு ஒருத்த வாழ்ந்துட்டு வந்தான். அவங்க அம்மா அவன் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்பாவும் வேலன் இருந்துட்டதுனால பையனை கவனிச்சு வளர்க்க முடியல. தங்கப்பனும் ஒழுங்கா படிக்கவும் செய்யல, எந்த வேலையும் கத்துக்கவும் இல்ல. ஒரு உதவாக்கரையா வளர்ந்துட்டு வந்தான். இப்படி இருக்க அவனோட 18 வயதுல அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. அப்பா சேர்த்து வச்ச காசை வச்சு எப்படியோ சில மாதங்களை ஓட்டிடுறான். அந்த பணமும் காலியான பிறகு சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைச்சுக்கலாம்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட வேலை கேட்டு போறான். ஆனா தங்கப்பனை பற்றி தெரிஞ்சதுனால யாரும் அவனுக்கு வேலையும் கொடுக்கல. அதனால பக்கத்து ஊருக்கு போய் அங்க ஏதாவது வேலை கேட்டு பார்க்கலாம்னு ஊரை விட்டு கிளம்புறான். காட்டு வழியா நடக்க ஆரம்பிக்கிறான். இரவு நேரம் ஆயிடுது. திடீர்னு பலத்த காற்றோட மழை வேற கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கொட்டுற மழையில இனி நடக்க முடியாதுன்னு தங்கிக்க ஏதாவது இடம் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ தூரத்துல மங்களா விளக்கு வெளிச்சம் ஒண்ணு தெரிஞ்சது. அத நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு பாழ் அடைஞ்ச அம்மன் கோவில். உள்ள போறான். அங்க ஏற்கனவே இன்னொரு வாலிபனும் உட்கார்ந்து இருக்கான். அந்த வாலிபன் தங்கப்பன் கிட்ட, ஓ, மழைக்கு ஒதுங்கத்தான் நீயும் இங்க வந்திருக்கியா? முதல்ல தலைய துவட்டிட்டு அந்த ஈர உடைகளை மாத்திடு, இல்லாட்டி இந்த இடமும் ஈரமாயிடும்னு சொல்றான். தங்கப்பனும் தலைய துவட்டிட்டு ஈர உடைகளை மாத்திட்டு வர்றான். இப்போ அந்த இளைஞன், என்னோட பேரு மாறன், வீட்டை விட்டு வேலை தேடி கிளம்பி வந்தேன். இருட்டுனதுனால இங்க தங்கிட்டு காலையில கிளம்பலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்றான். தங்கப்பனும் நானும் ஒன்ன போல வேலை தேடி வீட்டை விட்டு கிளம்பி வந்தவன்தான்னு சொல்ல 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. பிறகு மாறன், இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பா இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சதுன்னா என்னோட முழு உழைப்பையும் கொட்டி உண்மையா இருந்து என் நேர்மைய காட்டுவேன்னு சொல்றான். அப்போ திடீர்னு, அப்படியானால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன்னு ஒரு குரல் கேட்குது. 2 பேரும் அதிர்ச்சியோட சுத்தி முத்தி பார்க்க அங்க அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆளுக்கு ஒரு தங்க காப்பும் பித்தளை மோதிரமும் கொடுக்க போறேன். இந்த தங்க காப்ப ஒருத்தர் முன்னாடி காட்டி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதன்படி செய்வாங்க. ஒரு பொருளை பார்த்து அது வேணும்னு நினைச்சு இந்த பித்தளை மோதிரத்தை தொட்டீங்கன்னா அந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஆனா இதுக்கான சக்தி 3 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும். 3வது நாள் இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு என்னிடம் வந்து சொல்லணும்னு அம்மன் சொல்றாங்க. தங்கப்பனும் மாறனும் மோதிரத்தையும் காப்பையும் வாங்கினதுக்கு அப்புறம் அம்மன் மறைஞ்சிடுறாங்க. மறுநாள் காலை ஆகுது. மாறன், நான் அம்மன் கொடுத்த பொருட்களோட கிழக்கு பக்கமா போக போறேன், நீயும் என்னோட வரியான்னு கேட்கிறான். அதுக்கு தங்கப்பன், இல்ல, நான் மேற்கு பக்கமா போக போறேன், 3 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கலாம்னு சொல்றான். தங்கப்பன் மேற்கு பக்கமா போக பெரிய நகரம் ஒண்ணு வந்தது. அம்மன் கொடுத்த பொருட்களை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கும் வர்றான். பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு போறான். கதவை தட்ட அந்த வீட்டு எஜமானி திறக்கறாங்க. அவங்க முன்னாடி அந்த தங்க காப்பை காட்டி, உன்கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் என்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்றான். அடுத்த நிமிஷம் அந்த வீட்ல இருக்கிற பயங்கர வேட்டை நாய் ஒண்ணு ஓடி வந்து தங்கப்பனோட காலை கவ்வி பிடிச்சுக்கிடுச்சு. தங்கப்பனும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். ஆனா அந்த வேட்டை நாயோட பிடியில இருந்து விலக முடியல. அதனால கையில இருந்த பித்தளை மோதிரத்தை உருவி அதை தூக்கி போட அந்த வேட்டை நாய் தங்கப்பனை விட்டுட்டு மோதிரத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. உடனே தப்பிச்சோம் பழச்சோன்னு அந்த மாளிகையை விட்டு வேகமா ஓடி வந்துட்டான். 3 நாட்கள் ஆச்சு. தங்கப்பன் காட்டுல இருக்கிற அந்த அம்மன் கோவிலுக்கு போறான். முகத்தை தொங்க போட்டுட்டு வந்த தங்கப்பனை பார்த்த அம்மன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி கவலையோட இருக்கன்னு கேட்கிறாங்க.
தங்கப்பனும் நடந்த விஷயத்த சொல்றான். அப்போ விலை உயர்ந்த பட்டாடைகளை அணிஞ்சிட்டு மாறன் அங்க வர்றான். அம்மன் அவனோட அனுபவம் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு மாறன், இந்த அரிய பொருட்களை வச்சு எனக்கு வாழ்க்கை பூரா உபயோகப்படுற மாதிரி இருக்கணும்னு முதல்ல ஒரு யோசனை செஞ்சேன். பிறகு நாட்டோட தலைநகருக்கு போனேன். அங்க அரண்மனையில மன்னன் பூங்காவுல உலாவிக்கிட்டு இருந்தாரு. அங்க அவர் முன்னாடி அந்த தங்க காப்ப காட்டி, உங்க தர்பார்ல எனக்கு உயர்ந்த வேலை ஒண்ணு குடுங்கன்னு கேட்டேன். அவரும், ஆஹா தாராளமா குடுக்கறேனே, நாளைக்கே வேலையில சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு. வேலைக்கு சேர்ந்ததும் முன்பணமா கொஞ்சம் பணம் வாங்கினேன். அத வச்சு நான் தங்குறதுக்கு வாடகைக்கு ஒரு வீடையும் பிடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கு நல்ல நல்ல துணிமணிகளையும் வாங்கிக்கிட்டேன். அந்த ஆடைகளை அணிஞ்சுதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். பிறகு, தாயே, எனக்கு நல்ல வேலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. இனி என் திறமைய காட்டி உண்மையா இருந்து உயர்ந்த நிலைக்கும் போவேன்னு நம்பிக்கை இருக்குன்னு பணிவோட சொல்றான். அதே மாதிரி எனக்கு தேவையான பொருட்களையும் நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிடுவேன். இந்த பித்தளை மோதிரம் எனக்கு தேவைப்படலன்னு சொல்றான். அம்மன் தங்கப்பனை பார்த்து, உனக்கும் மாறனுக்கும் ஒரே மாதிரியான பொருட்களை தான் கொடுத்தேன். ஆனா நீ அதை தவறா பயன்படுத்தி வெறும் கையோட திரும்பி வந்திருக்க. மாறனும் நினைச்சிருந்தா மன்னன் கிட்ட நாட்டையே கேட்டிருக்கலாம், அவரும் கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் தன் திறமையால முன்னேறணும்னு மட்டுமே நினைச்சிருந்தான். அதனால தான் வெற்றியும் பெற்றான்னு சொல்லி அம்மன் மறைஞ்சிடுறாங்க. தங்கப்பனும் தான் செய்த தவற நினைச்சு வருந்தி, எனக்கு இப்படி கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை இழந்துட்டேனே, ஆனா இந்த தண்டனை எனக்கு தேவைதான், இதனால தான் நான் திருந்து இருக்கேன். மாறா, உன்னோட வேலைக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனி எனக்குன்னு நான் ஒரு வேலையை தேடிக்கணும். நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கு மாறன், தங்கப்பா, நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வர என் கூட என் வீட்டிலேயே தங்கிக்கோன்னு சொல்றான். தங்கப்பனும், ஓ வர்றேனே, உன்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்ல, மாறன் தங்கப்பனோட தோள் மேல கைய போட 2 பேரும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க, அரிய வாய்ப்புங்கிறது கடவுள் கொடுக்கறதோ மாயாஜாலமோ கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கூட அரிய வாய்ப்பு தாங்க. அத உழைப்பால திறமையால நேர்மையோட பயன்படுத்தினா கண்டிப்பா உயர்ந்த இலக்கை அடையலாம்ங்க. கதை முடிஞ்சதுங்க. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.